உனக்கு தெரியாது எப்படின்னா இது பண்ணிருக்காங்க. எனக்கு அவன் அந்த அருண் ஏதோ பண்ணா போனான். என் வீட்டுக்காரனுக்கு கெட்டது நினைச்சா என் கதி உண்மையிலே வரும், வராதெல்லாம் போவாதுன்னா. அவன் பாபு அந்த ஜோதினான். அவன் காசு 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணு, 5 நாளுக்குள்ள எடுத்துடலாம் நிக்கிறாங்க. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க பொண்டாட்டி புள்ளியோட. நீங்க நான் தான் கறி கலைக்கு போய் நிக்கிறேன். அண்ணே எஸ்ஐ கண்டாயன் அவர் வந்து என் கூட குச்சா கூட வெளியே காட்ட மாட்டாரா அண்ணே, பார்த்துக்கண்ணே. என் மச்சான் நானே பிரேசு பக்கத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கார மாதிரி இருக்கிறாரு. செல்ஃபோனு கைரேகை பற்றி பார்த்துக்க. உங்கள் மச்சனை பார்த்துக்கண்ணே. 2 பேரும் மாடிக்காரி துண்ணுங்கிறீங்க. அதே அண்ணே அண்ணே இது சிக்கனா கூட இருக்கட்டா அண்ணே. மார்கழி மாதம் சொல்லாமாண்ணே, புட்டாசி மாதம் என்ன அண்ணே இது. மணல் மாஃபியாவின் மனைவியுடன் போனில் உரையாடிய சிறப்பு எஸ்ஐ. வைரலாகும் ஆடியோ. ஆரணியில் மணல் மாஃபியாவின் மனைவியிடம் சிறப்பு எஸ்ஐ உரையாடும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன நடந்தது? ஆடியோவில் இருப்பது என்ன? சம்பவத்தின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கமண்டல நாகநதி ஆறு மற்றும் செய்யாற்று ஆறு என 2 ஆறுகள் ஓடுகின்றன. இந்த 2 ஆறுகளிலும் இரவு பகல் என மணல் மாஃபியாக்கள் டிப்பர் லாரி, டிராக்டர் மற்றும் மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக புகார் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி ஆரணி டவுன் இன்ஸ்பெக்டர் செந்தில் விநாயகம் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்துள்ளார். அப்போது மணல் கடத்தலில் ஈடுபட்ட அரையாளம் கிராமத்தை சேர்ந்த 31 வயதான ராஜசேகர் என்கிற வெள்ளை என்பவரை கையும் களவுமாக பிடித்துள்ளார். ஆற்று மணலுடன் டிராக்டர் மற்றும் டிப்பரை பறிமுதல் செய்து அவரை மணல் கடத்தல் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார். தற்போது ராஜசேகரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய காவல்துறையினர் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கைது செய்யப்பட்ட ராஜசேகரின் மனைவியிடம் சிறப்பு எஸ்ஐ கன்ராயன் என்பவர் போனில் உரையாடியதாக ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஹலோ, ஆமாண்ணா. ஏன் சொல்லலையாடா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும் தானே நினைச்சுக்கிறான். இல்ல நீ சந்தோஷமா இருக்கிற பொழுது நாங்க என்ன சந்தோஷமா இருக்கிறோம்? ஆமா, என் நம்பி கூட சந்தோஷமா. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நீ சோகமா இருக்கிறியா? ஆமா, உமா சத்தியமா சோகமா தான் இருக்கிறோம். என் அம்மா சத்தியமா சோகமா தாங்கிற. என் பசங்க சத்தியமா சோகமா இருக்கிறோம். நீ சந்தோஷமா இருக்கிற? ஆமா ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அது சத்தியம், உண்மைதான், அதான் உண்மை. நான் கம்முன்னு இருந்தானா என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு சோகமாகறன்னு சொல்ற. ஏய் நான் என்ன பண்ண? உனக்கு தெரியாது எப்படின்னா இது பண்ணிருக்காங்க. எனக்கு அவன் அந்த அருண் ஏதோ பண்ணா போனான். நாங்க படுற வேதனை அந்த கடவுளுக்கு தெரியும்னா. படு படு படு. நானா விட்டுறேன் என் தம்பியா? இல்ல, என் வீட்டுக்காரனுக்கு கெட்டது நினைச்சா என் கதி உண்மையிலே வரும், வராதெல்லாம் போவாதுன்னா. நான் மரணம் தான் தெரியும். குண்டாஸ்து போடுறான், உங்களுக்கு தெரியாதாண்ணா? சத்தியமா மரணம் தெரியும். 5 நாளுக்குள்ள எடுக்க சொல்லிக்கிறாங்க, எல்லாம் குண்டாஸ்து போடுறான்னு சொல்லிக்கிறாங்க. காசு காட்டணும். நீ குண்டாஸ்து போட்டாங்க, இது போட்டாங்க, போன் பண்ணி சொன்னியா? எனக்கு தெரியுமாண்ணா, நான் போன் பண்ண, நான் அன்னைக்கே தான் உனக்கு போன் பண்ண, ஸ்டேஷன் இருக்க சொல்லதான் போன் பண்ண. நீ எடுக்கலாம், நாங்க என்ன பண்ண முடியும்? போய் சொல்லாத. நான் அப்படியே காமிக்கிட்டா எனக்கு போன் பண்ணு சொல்லிச்சு. அப்பயே நான் போன் பண்றேன், இது மாதிரி சொல்றாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்தியா? அது லாஸ்ட். அதுக்கப்புறம் நான் போன் பண்ணிக்கிறேன் பாரு, நல்லா எடுத்து பாரு, இந்த நம்பர் எத்தனை மணிக்கு பண்ணிக்கிறேன்னு பாரு. நான் ஏன் நான் போய் சொல்ல போறேன்? இது மாதிரி சொல்லிட்டு இது பண்ண. இல்ல, நான் நாளைக்கு தானே போறேன். ஆன்லைன்ல இது பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, சனிக்கிழமை ஆன்லைன் இது பண்ணி நாளைக்கு இப்பதான் செவ்வாய்க்கிழமை சொல்லிக்கிறாங்க போய் பாக்குறதுக்கு. அவன் பாபு அந்த ஜோதினான். அவன் காசு 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணு, 5 நாளுக்குள்ள எடுத்துடலாம் நிக்கிறாங்க. அவன் நினைச்சதா மொத்தம் மாட்டி விட்டுறான் தெரியுமா? அது ஆனா கடவுளுக்கு தெரியும்ண்ணா, கடவுளுக்கு. ஆனா இருக்கட்டும், என் வீட்டுக்காரன் நான் என்ன சொல்றேன்னா, என் வீட்டுக்காரன் சரியில்லை. நான் ஒரே வீட்டுக்காரன் சரியில்லை, என் வீட்டுக்காரன் எல்லாமே சரியா இருந்துருவோம். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க பொண்டாட்டி புள்ளியோட. நீங்க நான் தான் கறி கலைக்கு போய் நிக்கிறேன். நல்லா அதுவும் ஏன் ஆம்பியா இல்லையான்னு கடவுள் ஒருத்தன் பார்த்துதாங்கிறான், பார்க்காம இல்ல. குத்தலாம், குத்தினே இருக்க கூடாது. ஒரு டைம் 2 டைம் குத்தலாம், குத்தினே இருந்தா அவன மனுஷன் தானே. வாடா இவன் என்ன போகணும், இவனுக்கு என்ன போகணும்? நான் போல அதான நேரம் தானே.
இத்தனை என்னமா தேவையில்ல நாளா இந்த மாதிரி வண்டி மாத்தினா ஓடின மாதிரி ஓடாது என் வீட்டுக்கு தப்பு தானே, நான் இல்லன்னு சொல்லலையே. அவன் ஓடுறானே இவங்க ஓடாது என் வீட்டுக்கு அப்படிதான். இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா தாங்க இருக்காப்பா. என் வீட்டுக்கா கேட்டால் இது என் வீட்டுக்காரனா நல்லா, அதுவும் ஆள் இல்ல. அதில் ராஜசேகர் மீதான நடவடிக்கைக்கு மற்றொரு காவலர் தான் காரணம் என்பது போல் பேசியிருக்கிறார். இந்த ஆடியோ ஒருபுறம் வைரலான நிலையில் மணல் மாஃபியாக்களுடனும் சேர்ந்து எஸ்ஐ கன்ராயன் மது அருந்தும் வீடியோ காட்சியும் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்த ஆடியோவும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி கொண்டிருக்கும் நிலையில் இதுகுறித்து குற்றச்சாட்டுக்குள்ளான காவலரை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். அந்த வீடியோவில் இருப்பது தான் இல்லை என்றும் கூறியிருக்கிறார்.